பிக் பாஸோட இன்றைய நாளுக்கான முதல் ப்ரோமோவை பார்க்கும் பொழுது மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்ல தோணுது. மறுபடியும் இந்த சாண்ட்ரா, அமித் இவங்க 2 பேரும் அந்த சுடுகாட்டு பக்கத்துல, அதாவது அந்த டோர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க திவ்யா கணேச பத்தி. ஸோ திவ்யா கணேஷ் அட்டென்ஷன் சீக்கிங்காக சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. அதாவது சின்னதா ஏதாச்சும் ஒண்ணுனா ஓன்னு கத்துறாங்க இல்லையா? பிக் பாஸ் டக்குன்னு வந்து ஏதாச்சும் கூப்பிட்டா, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹாரன் அடிச்சா, இந்த மாதிரி எது நடந்தாலும் வந்து திவ்யா கத்திடுறாங்க இல்லையா? அதெல்லாம் வேணும்னே தான் இந்த திவ்யா பண்றா. ஃபர்ஸ்ட்டு வந்த உடனே பாரு மாதிரி கத்தி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அது ஒத்து வரல. அப்படிங்கிறதுக்காக இப்ப ரூட்ட மாத்தி வேற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அமித்தும், இந்த சாண்ட்ராவும் டோர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பேசுறாங்க. அமித்துக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த சாண்ட்ரா கூட சேர்ந்துக்கிட்டு தன்னோட பேரை கெடுத்துக்கிட்டு வராப்புல. இப்ப அன்அஃபிஷியல் ஓட்டிங்லயும் கடைசி இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம அமித். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் எலிமினேஷன்ல வேற யார் எலிமினேட் ஆக போறாங்கன்னே தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.